கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். பல 100 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டிருந்த மக்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த காலைவெளியிலே அவ்விதமாக ஒரு நல்ல வாழ்வை கொடுக்கும்படி கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். வாழ்க்கையிலே கட்டப்பட்டவர்கள், அல்லல்பட்டவர்கள், இயேசுவே இந்த உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசு பாவத்தை மன்னித்து சமாதானத்தை கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களிலே ஆரம்பிப்பார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இங்கே வேதம் சொல்லும் பொழுது அவருடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசாலமான தேசம் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறதை நான் அப்படியே நம்புகிறேன். அநேகம் பிரசங்கிமார் சொல்கிறதை நான் நம்பவில்லை. ஏனென்றால் அநேகர் வேதத்தை கவனிக்கலை. கர்த்தர் இங்கே சொல்கிறார், உன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம். எல்லாரும் சொல்லுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம். மறுபடியும் கரங்களை வைத்து சொல்லுவோம், என்ற கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம். எல்லாரும் கரங்களை திருச்சி சோதரிப்போம். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஜெபம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் என்பது மக்கள் நினைக்கிறது போல மிக கடினமான ஒரு காரியம் கிடையாது. ஏனென்றால் ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கடுசான விஷயம் என்று இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவ உலகம் கருதுகிறது. ஆனால் அருமையானவர்களே, ஜெபம் என்பது மக்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏனென்றால் இவங்க ஜெபம் பண்ணி ஏதோ ஒன்று ஆகப்போகுதுன்னு இவங்க நினைக்காங்க. ஆனால் எல்லாம் ஏற்கனவே ஆகிவிட்டது. எல்லாரும் சொல்லுவோம், ஆகிவிட்டது. அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீ அதை முடித்து அந்த பதில்களை எடுத்துக்க. ஜெபத்தில் தனியாக நின்று சாதிக்கணும்னு யோசிக்காத. ஜெபம் என்பது மனிதனும் தேவனும் சேர்ந்து இணைந்து செயல்படுகிற ஒன்று, பிசாசுக்கு விரோதமாக. ஆகவே இதில் தேவன் நம்முடைய பார்ட்னராக இருக்கிறார். அவர் தான் ஜெபத்தை ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், முடித்து பதில் எடுத்து கர்த்தருக்கு மகிமை நினைச்சி செலுத்து. ஆகவே முழங்கால் இன்னும்படியே நம்ம தான் எதையோ சாதிக்கிறோன்னு மக்கள் நினைக்கும் போது ரொம்ப கடுசாக இருக்குது. அது அருமையான கவனியுங்கள். ஆகவே ஆதாம் தேவன் அவனுக்கு கொடுத்த மகத்தான பங்குகளை, சுதந்திரங்களை பிசாசனிடத்திலே இழந்து போனான். இழந்து போன அந்த சுதந்திரங்களை கர்த்தர் மீட்டெடுத்து நமக்காக இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் ஜெபத்தினுடைய ஆரம்பம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஜெபம் இன்னைக்கு ஆரம்பிக்கலை, அது 2000 வருஷத்துக்கு முன்னால் என்ன செய்து விட்டது? ஆரம்பித்து விட்டது. ஆரம்பித்தது நாம கிடையாது, ஆரம்பித்தது தேவன். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, முடிக்கிற பாக்கியத்தை நான் அவனுக்கு என்ன செய்யிருக்கேன்? கொடுத்துருக்கிறேன். இதில் நீ நானும் பார்ட்னராக இருக்கிறோம். இந்த சுதந்திரங்களை மீட்டெடுப்பதற்கு கடைசி சொட்டு ரத்தம் சிந்த வேண்டியது இருந்தது. கஷ்டமான பகுதி. கர்த்தர் சொன்னார், அது என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், அது ஒன்னையால் முடியாது. ஆகவே தனியனாய் கர்த்தர் நின்று பிசாசோடு கல்வாரியில் யுத்தம் பண்ணி அந்த சுதந்திரங்களை மீட்டெடுத்தார். திரும்ப பிடுங்கினார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. திரும்ப மீட்டெடுத்து இன்றைக்கு விசுவாசிகளுக்கு முன்னால் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவி மண்டலத்திலே கர்த்தர் இது வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, அதை எடுத்து சுதந்திரிச்சுக்க, சொந்தமாக்கு, அதை எடுத்துக்க, உன்னுடையதாக்கு. இதுதான் உன் பங்கு. ஜெபத்தில் எதையோ ஒன்று உருட்டி போடுறோன்னு நினைக்கும் போது இங்கே ஒரே குழப்பமாக இருக்குது. அதுமாதிரி கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கர்த்தர் சொல்கிறார், இந்த பங்குகள் எல்லாவற்றையும் தனியனாக நின்று பிசாசினத்து பிடுங்கி உனக்கு முன்னால் வச்சிருக்கேன். உனக்கு என்ன தேவை? பணம் வேணுமா? சுகம் வேணுமா? குழந்தை வேணுமா? உயர்வு வேண்டுமா? என்ன வேண்டும்? ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாலே யெகோவா ஈரே, உன்னுடைய பரம தகப்பன், அவர் எல்லாவற்றையும் முன்னறிந்து உனக்கு என்ன தேவை என்பதை அவர் கண்டறிந்து ஆயத்தப்படுத்தி முன்னாலே வைத்திருக்கிறார். இந்த அறிவு வரும் பொழுது ஜெபம் கொஞ்சம் சுலபமாகிறது. அருமையான இன்றைக்கு அதை எடுத்து சொந்தமாக்குகிற ஒரு பொறுப்பை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஜெபத்திலே நீங்கள் தனியாக இல்லை. ஜெபத்திலே தேவன் உங்களுடைய
ஒரு பங்குதாரராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபத்திலே நான் தனியாக இல்லை, தேவன் என்னுடைய பங்குதாரராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த பங்குகளை அருமையானவர்களே எடுத்து சுதந்திரிப்பது நம்முடைய பங்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது எப்படி சுதந்திரிக்கிறோம் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த பங்குகளை எப்படி சுதந்திரிக்க முடியும்னு கேட்டால், விசுவாசத்தினால்தான் என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ விசுவாசம் இல்லையேங்கிறது தான் இன்றைக்கு அநேகருடைய கேள்வி. எங்களுக்கு விசுவாசம் இல்லையா, அதனால் எங்களுக்கு கிடைக்காது. இப்படிப்பட்ட முடிவில் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அருமையான விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் என்று வேதம் சொல்கிறது. பணத்தை எப்படி சம்பாதிக்கீங்களோ அதே மாதிரி விசுவாசத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். வாசிக்கலாம், ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். எல்லாம் சொல்லும், வரும். பணம் உழைச்சா வரும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்டா என்ன செய்யும்? வரும். வராதுன்னு சொல்லாத. எனக்கு விசுவாசம் இல்லைன்னு முதல்ல சொல்லாத. தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? இதை திருப்பி திருப்பி கேட்க கேட்க அருமையான விசுவாசம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன யோசிக்கணும்? அவங்களுக்கு பூசணிக்கா மாதிரி கடவுள் விசுவாசத்தை கொடுத்துட்டாரு. என்னமோ பாட்டு சாலமன் வாரம் விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு தான் இது இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இருக்கிறது. எல்லாரும் சொல்ல இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் மகா நல்லவர், பரம தகப்பன். அவரது பாரபட்சமே இல்லை. விசுவாசத்தை தேவன் அவருடைய வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறார். பாருங்கள், இங்கே மறுபடியும் வாசிக்கிறேன். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே என்ன செய்யும்? வரும். எத்தனை பேட்ட தேவனுடைய வசனம் இருக்குது பாருங்க. விசுவாசம் இல்லைன்னே சொல்லப்படாது. இப்போ ஆங்கிலத்தில் எழுதப்படுகிறது, ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை திரும்ப 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 கேட்கிறதுனால என்ன செய்யும்? வரும். ஒரு நேரம் ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனை கேட்டதுனால விசுவாசம் வரும்னு போடல. கவனிங்கள், இது திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் கேட்க கேட்க விசுவாசம் அவனுக்குள்ளே வருகிறது. இப்பொழுது கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் சொல்லுவோம், எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே அருமையானே ஒரே தருணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை தேவன் மனதில் வைத்திருக்கிறார். முதலாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒளிமயமான எதிர்காலமாக உள்ளே வந்திருக்கிறார். அவர் இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். இரண்டாவது, அருமையான உள்ளே ஒளிமயமான எதிர்காலத்திற்காக தேவன் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இதை கேட்க 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 விசுவாசம் வர ஆரம்பிக்கிறது. விசுவாசத்தினால மனிதன் ஒவ்வொரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டே சுதந்திரித்து கொண்டே போகிறான். எல்லாரும் கரங்களை சுதந்திரிப்போம். அது கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு. இன்னைக்கு பரலோகம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லை, பூலோகத்தில் அருமையான பெரிய பொறுப்பு இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை சம்பாதிக்கணும். அந்த விசுவாசத்தின் மூலமாக சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் நீடிய வாழ்வையும் எல்லாவற்றையும் நீ சம்பாதிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பெரிய வேலை இருக்குது இந்த கிறிஸ்தவர்களுக்கு. அநேகர் சோம்பேறிகளாக இருந்து பரலோகத்தை மாத்திரம் இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அருமையான கவனியுங்கள், அவர் பூலோகத்தில் இப்படிப்பட்ட தேவன் ஜீவிக்கிறார் என்பதை உலக மக்களுக்கு நீ எடுத்து காட்டும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். எப்படி காமிப்பேன்? விசுவாசத்தினாலே சுதந்திரிக்க வேண்டும். எப்படி விசுவாசம் வரும்? வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. சாக்கு போக்கு சொல்ல முடியாது. யாருமே எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. கவனியுங்கள், நம்ம என்ன நினைக்க வரம்பற்ற தேவதாசர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் விசுவாசத்தை அளந்து கொடுத்திருக்காரு போல, நம்மளை இப்படி விட்டுட்டாரு பாவம். இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளை கவனியுங்கள். ஆகவே விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை திரும்ப 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 கேட்கிறதுனாலே வருகிறது. பாருங்க, இந்த வார்த்தையை பற்றி இன்னொரு வசனம் வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 10ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், அமெரிக்காவில் இல்லை, லண்டனில் இல்லை, சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் இல்லை, சமீபமாய் உன் மடியில் நிச்சயது இருக்குது. கர்த்தர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றாரு, உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வார்த்தைக்கு பேரு விசுவாசத்தின் வார்த்தை, விசுவாச வார்த்தை.
இது கிறிஸ்தவருடைய பக்தி புஸ்தகம் கிடையாது. இது அருமையானவர்களே, இது விசுவாச வார்த்தைகள் அடங்கிய புஸ்தகம். காரணம், தேவனுடைய மக்கள் கர்த்தர் கல்வாரின் மூலமாக சம்பாதித்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும் என்று தேவன் ஆர்வமாக இருக்கிறபடினாலே, உன்னை காட்டிலும் அவர் ஆர்வமாக இருக்கிறபடினாலே அவர் இதை சுதந்தரிக்கிறதுக்கு வழியை உண்டாக்கி இருக்கிறார். இந்த விசுவாச வார்த்தையை எழுதி மடியில் கொடுத்திருக்கிறாரு. கவனியுங்கள், நீ இன்றைக்கு ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவதை காட்டிலும் இந்த தேவன் நீ பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 100 மடங்கு அதிகமாக விரும்புகிறார். கடவுளுக்கு என்னமோ இஷ்டம் இல்லை, அவர் மனசை எப்படி மாற்றுறது? 21 நாள் உபவாசம் இருந்தால் மாறுவாரோ? இந்த சீர்கட்ட இந்த வேலையெல்லாம் விட்டு விடுங்கள். அருமையான கவனியுங்கள், கடவுளை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மெல்லாம் 21 நாள் உபவாசம் இருந்ததுனால அவர் சிலுவையில் ஏறலை. நம்மகிட்ட கேட்காமலே நல்ல வேலைக்கு அவர் சிலுவையில் என்ன செய்யிட்டாரு? ஏறிட்டாரு. இல்லாட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லி, இருங்க ஆண்டவரே, நான் 21 நாள் உபவாசம் இருந்துட்டு வரேன்னு சொல்லுவோம் நம்ம அவர்கிட்ட. அருமையான கவனிங்க, ஆகவே நம்மகிட்ட அவர் ஆலோசனை கேட்காமலே அருமையானே அவர் சிலுவை ஏறி எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தினாலே அதை எடுக்க வேண்டும். விசுவாசத்துக்கு ஏதுவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப விசுவாசம் கேள்வியினால் திரும்ப திரும்ப கேட்கறதுனால வரும். ஞாயிற்றுக்கிழமை வந்தா பிரசங்கியாருடைய ஒரு பிரசங்கத்தை தான் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம்? கேட்கலாம். திரும்ப திரும்ப கேட்கணும்னா உன் வாய் இந்த வார்த்தையை என்ன செய்யணும்? பேசணும். வாரம் பூராவும், பகல்லையும் ராத்திரியும் விசுவாசம் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? திரும்ப திரும்ப பேசு. விசுவாசம் வரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் மாறாதவர், பொய் சொல்லாதவர். எத்தனை பேர் கர்த்தர் பொய் சொல்லாதவர் நம்புகிறீர்கள்? கர்த்தர் சொல்லியிருக்காரு, வாரத்தில் ஒரு பிரசங்கத்தை கேட்டுவிட்டு விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காத. திருப்பி திருப்பி திட்டமிட்டு உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வை இந்த புஸ்தகத்திலிருந்து கண்டுபிடித்து வாயில வைக்கிறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். ஏனென்றால் கர்த்தர் விசுவாசத்தை உருவாக்குகிற ஒரு திறனை இந்த வாய், காது, மனதிலே தந்திருக்கிறார். மனிதனுடைய வாயும் காதும் மனதும் மிக மிக முக்கியம் வெற்றி வாழ்க்கைக்கு. எல்லாம் கடவுள் தான் நினைக்கிற சுத்த அறிவினம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் இதில் ஒரு பார்ட்னராக இருக்கிறான். கர்த்தர் எப்படி சிலுவையிலே திட்டமிட்டு ரத்தத்தை சிந்தினாரோ, அதே போல விசுவாசிகள் திட்டமிட்டு இந்த வார்த்தைகளை வாயில வச்சு, காதல வச்சு, மனசுல வச்சு இந்த ஆசீர்வாதங்களை எடுக்க வேண்டும். அருமையான இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு வைராக்கியமாக செய்கிற காரியங்கள். ஆகவேதான் பலவந்தம் அணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்கள்? பிடித்துக் கொள்கிறார்கள், எடுத்துக் கொள்கிறார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முயற்சி, ஒரு பலவந்தம் மிக மிக அவசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த விசுவாச பிசினஸ்ல இந்த வாய் முதலாவது இடத்திலே வருகிறது. அதுதான் மறுபடியும் ரோமர் 10:8 வாசிப்போம். ரோமர் 10:8, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் எங்க இருக்கிறது? வாயில. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாச வார்த்தை என் வாயில இருக்கிறது. பக்கத்திற்க பார்த்து சொல்லுங்க, விசுவாச வார்த்தை உன் வாயில இருக்கிறது. இங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆசீர்வாதத்துக்கு. இன்னையோ செய்வோம் ஆசீர்வாதத்துக்கு, எங்க ஓடுவோம்? எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. கர்த்தர் இங்க வச்சிருக்காரு, உங்க மடியில். ஆகவே கிறிஸ்தவ உலகம் இந்த புஸ்தகத்தை தூக்கி இங்க தூக்கி போட்டுவிட்டு இவங்க ஊர்பட்ட பேச்சு, ஊர்பட்ட எண்ணங்கள், அருமையால் எல்லாம் நடக்கும். வார்த்தையை தவிர மிச்சம் எல்லாம் இங்க வாயில இருக்குது. வாயில வர்றதெல்லாம் உலகத்தான போல ஒரு பேச்சு. உலகத்தானுடைய பேச்சு என்ன? இந்த வார்த்தைக்கு மாறாக பேசுறது தான் உலகத்தானுடைய பேச்சு. பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான். அந்த சிஸ்டத்தை அப்படி கரப்ட் பண்ணிவிட்டான், அருமையானவர்களே, நாசமாக்கி விட்டான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம்தான் பேசினான் என்பதை நீங்கள் திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் ஏதேன், அதுதான் சொர்க்கம், அதுதான் இன்பம், துன்பம் இல்லை. ஆனால் என்றைக்கு மனுஷன் விழுந்தானோ அன்றைக்கு பிசாசு உலகத்தின் அதிபதியாக மாறிட்டான். அந்த சிஸ்டத்தை மாத்திட்டான். வார்த்தைக்கு விரோதமாக எல்லாத்தையும் மனுஷன் பேசுவான். இந்த வார்த்தை பட்சமா பேசுறதுன்னு சொன்னா கஷ்டமா இருக்குது மனிதனுக்கு. இப்ப விசுவாசி திட்டமிட்டு நான் தேவனுடைய வார்த்தை தான் வாயில நினைச்சு போறேன், வைக்க போறேன். அதுக்கு மாறாக எது வந்தாலும் சரி நான் அதை வெட்டி விட போறேன். தப்பு போட்டா இயேசுவே ரத்தத்தினால் என்ன செய்யும்? கழுவும். உடைய வாழ்க்கை ஏதேனாக மாறும் என்று கர்த்தர் சொல்கிறான். ஏதேன் என்றால் துன்பம் இல்லை, இன்பம். ஆகவே தேவன் இந்த வார்த்தைக்குள்ளே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஏன்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. தேவனும் இந்த வார்த்தையும் ஒன்று. ஆகவே நம்முடைய மனது அவ்விதமான ஒரு மரியாதை இந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கணும். தேவனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்போமோ அவ்வளவு மரியாதை இந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். அங்கதான் அவனுடைய எதிர்காலமே இருக்கிறது. கவனிங்கள். ஆகவே கர்த்தர் சொல்றாரு,
வாயில வைக்கும்போது சத்தம் காதுவழியாக போய் மனதிலே பதிய ஆரம்பிக்கிறது. இந்த முழு தலையும் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தையினாலே அல்லது தேவனாலே பாதிக்கப்படுகிறது. ஒரு நாளில் இந்த இருதயம் தேவனாலே பாதிக்கப்பட்டது. மகனே, ஒரு இருதயத்தை எனக்கு தான் சொன்னாரு. இந்த இருதயத்தை கொடுத்த மாத்திரத்திலே கர்த்தர் பழைய இருதயத்தை பிடுங்கி எடுத்துட்டு புதிய இருதயத்தை உள்ளே வைத்து விட்டார். பாவம் ஓடிவிட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆயிருக்கிறான். பழைய வழி எல்லாமே ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உள்ளே தேவனாலே என்னுடைய ஆவி மனிதன் பாதிக்கப்பட்டு விட்டான். என்னுடைய வாழ்க்கையின் 3 பகுதியிலே ஒரு பகுதி ஆவி, மனது, சரீரம். ஒரு பகுதி தேவனை போலவே மாறிவிட்டது. இன்றைக்கு செத்தா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். நான் ஒரு பரிசுத்தவான். பரிசுத்தம் இல்லாத எதுவும் பரலோகத்துக்குள்ள கால் வைக்க முடியாது. பரலோகம் பரிசுத்தமான ஒரு இடம். ஒருத்தன் பரிசுத்தவான் இல்லைன்னா செத்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அவை கர்த்தர் இந்த உள்ள இருக்கிற அந்த ஆவியை, இருதயத்தை முழுவதும் அவரை போல மாற்றி விடுகிறார். செத்தா பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் அந்த பூலோக வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் வாய், காது, மனது, இந்த தலை முழுவதும் தேவனாலே, தேவனுடைய வார்த்தையினாலே பாதிக்கப்பட வேண்டும். அவருடைய ஆளுகைக்குள்ள வரணும் பாருங்க. ஆகவே கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தை வடிவிலே வைத்திருக்கிறேன். நீ எதிர்பார்க்கிற வடிவில் இல்லை. நீ என்ன நினைக்கானா, குழந்தைன்னா உடனே குழந்தை மடியில் கர்த்தர் போட்டுருன்னு நினைக்க. நான் அப்படி போடுறதில்ல. வார்த்தையாக அதை என்ன செய்திருக்கிறேன், தந்திருக்கிறேன். நீ கண்டுபிடிக்க வேண்டும். நீ ஒரு பொம்மை கிடையாது. நீ ஒரு ஐயோ பாவம் கிடையாது. நீ தேவ சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு ஒரு பங்கு இருக்குது. இது சீரியஸ் பிசினஸ். சும்மா இருந்து ஆண்டவரை ஏதாவது போடுங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது இல்லை. அருமையான கவனிங்கள். தேவனுடைய மக்கள் என்பவர்கள் யார்? தேவனுடைய வார்த்தையினாலே நிறைந்திருக்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தைகளை பெற்றவர்களை தேவனே தேவன் என்று இந்த தேவன் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 81 தேவ வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள். அவர் சொல்றார், நான் பெரிய தேவன், நீ குட்டி தேவன், நீ பிச்சைக்காரன் கிடையாது. ஆண்டவர் பார்த்து என்னவா கூட இப்படி வானத்தை பார்க்காத. வானத்தை பார்க்கறதுல புஸ்தகத்தை பார்த்து இதெல்லாம் உள்ள ஏற்றி குட்டி தேவர்களாய் மாறும்படி தேவன் அழைக்கிறார். அவ்விதமாக ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது வாழ்க்கை அருமையானவர்களே பரலோகமாக இருக்கும். நம்முடைய தேவன் பரலோகத்தின் தேவன். கொஞ்சம் நரகம் அங்கே கிடக்கிறது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. கவனிங்கள். ஆகவே சீரியஸ் பிசினஸ். கர்த்தர் சொல்றாரு, எல்லா கவனத்தையும் வார்த்தைக்கு நேராக திருப்பு. இந்த புஸ்தகத்தை நேசி, விடிஞ்ச அடைஞ்ச அந்த புஸ்தகத்தை வாயில வை, காதல வை, மனதில் வை. இந்த வார்த்தை உன்னுடைய பங்காக மாறும் பொழுது ஆசீர்வாதங்கள் உன்னுடைய பங்காக மாறிவிட்டது. இந்த வார்த்தை உன்னுடைய சொந்தமாக மாறும் பொழுது ஆசீர்வாதங்களுடைய சொந்தமாக என்ன செய்விட்டது, மாறிவிட்டது. சொந்தமாக்குற பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். ஜெபத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப ஜெபத்தை முடிச்சு நீயே ஆசீர்வாதத்தை எடுத்துக்க, சுதந்திரிச்சுக்க, சொந்தமாக்கிக்கொள். அந்த உரிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் அவர்களுக்கு அதிகாரம், உரிமையை கொடுத்தார். அவை ஜெபத்தில் ஒரு பெரிய உரிமை இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நீயே அந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக்க. எவ்வளவு எடுக்கலாம்னு சொல்லி நான் ஒரு லிமிட்டை போடல. நீயே உடைய லிமிட்டை போட்டுக்க. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க. எல்லாரும் கரங்களை வச்சு கர்த்தரை சோதரிப்போம். ஜெபம்னா பாருங்க, ஆண்டவர் பார்த்துட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே கூப்பாடு போட்டுக்கிட்டுக்கோம், பதிலே கொடுக்க மாட்டார். அவருக்கு மனசே வராது. காட் இஸ் நாட் தி ப்ராப்ளம். அருமையான தேவன் ஒரு பிரச்சனையே கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய சொத்து புஸ்தகம் இது. அப்பா எழுதி வச்சிருக்க உயிர், ஏராளமான சுதந்திரங்கள் இதற்குள்ள இருக்கிறது. இது தேவைக்கு மிஞ்சி நிறைந்து வழிகிற ஆசீர்வாதங்கள் இதற்குள்ள இருக்கிறது. கர்த்தர் எடுத்துக்க, எவ்வளவு வேணாலும். லிமிட்டே கிடையாது. நீ தான் லிமிட்டை போட்டுக்கணும். அருமையான பாக்கியமான ஒரு ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியம். அவை தான் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஒப்பானவன் யார்? எல்லாரும் சொல்லுவோம், நான் இஸ்ரவேலன், நான் பாக்கியவான், நான் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் எவனும் இல்லை. எனக்கு ஒப்பானவன் எவனும் இல்லை. ஆகவே அருமையான இது பாவத்தை மன்னிச்சு கர்த்தர் நம்மள ஒரு பரிதாபமா அந்த பூலோகத்தில் விட்டுட்ட மாதிரி நீ கிறிஸ்தவர் நடைய பார்த்தா அந்த மாதிரி இருக்குது. கர்த்தர் சொல்றார், உள்ள இருக்கேன்பா, வானத்திலும் பூமியிலும் பெரியவர் உள்ள இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? எல்லா சொத்தும் இந்த புஸ்தகத்தில் என்ன செய்யுது,
இருக்குது. நல்ல தலை நிமிர்ந்து நட. ராத்திரி போல அந்த புஸ்தகத்தை நேசி. புஸ்தகம் தேவனும் ஒன்று. தேவரகமான வாழ்க்கைக்கு உன்னை உயர்த்தும்படி தேவன் தம்மையே இந்த புஸ்தகத்திலே உனக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேலே ஒன்றை அவர் உனக்கு கொடுக்க முடியாது. கல்வாரியிலே ரத்தத்தையே நினைச்சுதார் கொடுத்தார். அடுத்து உனக்கு இந்த பூலோக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுக்கு இந்த புஸ்தகத்தை கொடுத்துருக்காரு. அருமையான கவனியங்கள். ஆகவே கர்த்தர் எனக்கு தரல, ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது. இவளெல்லாம் கற்றுக்கொண்டு நல்ல யூ மஸ்ட் பி ஆக்டிவ், நல்ல தீவிரமாய் அருமையான பிள்ளை இதில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதிலே முன்னேற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நமக்கு என்ன தேவை என்பதை இந்த புஸ்தகத்திலிருந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்த வார்த்தைகளை வாயில் என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். காது அதை கேட்க வேண்டும். மனதில் அது பரிசுத்த ஆவியானவர் பதிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய மேன்மை என்று புதிய ஏற்பாட்டு சொல்லுகிறது. எபிரேயரிலே கத்த சொல்லும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கையை நான் உங்களோடு பண்ண போறேன்னு சொல்றாரு. என்னன்னு நான் ரொம்ப ஆர்வமாக வாழ்த்து பார்த்தேன். புதிய உடன்படிக்கைனா என்னன்னு. என்னுடைய பிரமாணங்களை உன்னுடைய மனதிலே எழுதி உன்னுடைய இருதயத்திலே நான் என்ன செய்வேன்? பதிப்பேன். இதுதான். என்ன ஆண்டவரே இவ்வளவு தானா? ஆமாம், அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் நான் பொதிஞ்சு வச்சுருக்கேன். உனக்கு என்ன வேணும்? உலக பிரகாரமாக என்ன வேணும்? அது வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அதுமாதிரி ஆகவே ஆண்டவருக்கு இன்னைக்கு முக்கியம் வார்த்தை தான். வார்த்தை வாய் வழியா காது வழியா மனதில் பதிஞ்சிடுச்சுன்னா அதனுடைய சொந்தமாயிடுச்சு, அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அருமையானவர்களே கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய பாக்கியத்தை நாம் அறியாதபடி ஆண்டவராக பார்த்து என்னமா பண்ணுவார் போடுவார்னு எதிர்பார்க்கிறது அது சுத்த அறிவின். அருமையான இன்றைக்கு கர்த்தர் பார்த்து எதையோ ஒன்று போட போறதில்லை. அன்றைக்கு அவர் பார்த்து விட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஆசீர்வாதங்களை தேவன் அருமையானவர்களே தந்துவிட்டு தான், பதிலை தந்துவிட்டு தான் ஜெபிக்க சொல்லுகிறார். ஆச்சரியமான ஒரு விஷயம். பதிலை தந்துட்டு தான் ஜெபிக்க சொல்லுகிறார். ஆனால் அந்த பதில் நாம் எதிர்பார்க்கிற வடிவில் இல்லை. ஆண்டவரே அப்படி எல்லாத்தையும் அந்த வடிவில் போட்டு வாயில் வச்சுட்டேன்னா அப்படியே முழுங்கிருவேன் ஆண்டவரேன்னு. அடுத்தால சொல்லுவோம் முழுங்குறது நீரே முழுங்கிரும் ஆண்டவரே. அது கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவோம். அது கவனிங்க. ஆகவே சோம்பேறித்தனத்தில் இருந்து கொண்டே ஆண்டவர் எல்லாத்தையும் செய்யணும்னு நம்ம யோசிக்கிறோம். அது தட் இஸ் நாட் பாசிபிள். அருமையான கவனிங்கள். ஆகவே தீவிரமாக கர்த்தரை போல அருமையானவர்களே சில காரியங்களை கற்றுக்கொண்டு எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, வாயிலவை காதலவை. பாருங்கள், ஆதி பக்தர்கள் எல்லாரும் அவ்விதமாகத்தான் சுதந்திரித்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு உதாரணத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார். இயேசுவின் காயங்களால் குணமானீர்கள். உங்க பைபிள் என்ன போட்டிருக்கு? குணமாவீர்கள் போட்டிருக்கா அல்லது குணமானீர்கள் போட்டிருக்கா? இயேசுவின் காயங்களால் தழும்புகளால் குணமானீர்கள். கவனிங்க, இது அருமையானவர்களே தேவன் வார்த்தை வடிவிலே உங்களுக்கு தந்திருக்கிற சுகம். உங்களுக்கு தேவை சுகம். ஆனால் கர்த்தர் சுகத்தை வார்த்தை வடிவிலே பொதிந்து அந்த வார்த்தையை உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். தேவன் இப்படித்தான் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்ம சுகத்தை தரலையே. கர்த்தர் சொல்ற, வார்த்தையை பிடிச்சியா? கொடுத்தன வார்த்தையை பிடிச்சிருக்கியா? அது வாயில் வச்சிருக்கியா? காதில் வச்சிருக்கியா? மனசில் வச்சிருக்கியா? ஏதாவது பண்ணியிருக்கியா? ஆண்டவரே போடுன்னு சொல்லி இப்படி பார்த்துட்டு இருக்க. வந்து சுகம் வானத்திலிருந்து பொத்துன்னு மடியில் விழ போகிறதில்ல. வார்த்தையை ஏற்கனவே கொடுத்துட்டேன், சுகம் வந்துடுச்சு. வார்த்தை வடிவில் என்ன செய்து விட்டது? வந்து விட்டது. அருமையான கவனிங்க. அது ரொம்ப கவலையாக இருக்குது. ஜெபிச்சுடுங்க, நிறுத்துங்க. எனக்கு கவலைக்கு இடமே இல்லை. அருமையான கவலைப்படுங்கன்னு பைபிளில் போடல. எதுக்காக கவலைப்படுங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தையை என்ன செய்வோம் என்கிறதில் நீங்கள் நினைச்சீங்க. கவலைப்படுங்க. ஐ மஸ்ட் டூ சம்திங் with the word of God. தேவன் பதில எனக்கு தந்துட்டாரு. ஆனால் நான் அதை வச்சு ஒரு வேலை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், தேவன் பதிலை தந்து விட்டார். அதை வைத்து ஏதோ ஒரு வேலையை நான் செய்யும்படி பரலோகம் எதிர்பார்க்கிறது. நான் இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியாது, கவலைப்பட்டு இருக்க முடியாது. 10 பரிசுங்கிட்ட போய் ஜெபிச்சுடுங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது. யூ மஸ்ட் டூ சம்திங் வித் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையை வைத்து ஏதோ ஒன்று நீ செய்ய வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, இந்த வார்த்தையை என்ன செய்யணும் கேட்டா, வார்த்தையை கொண்டு நீங்கள் விசுவாசத்தை வான்னு என்ன செய்யணும்? கூப்பிட வேண்டும். விசுவாசத்தை சம்பாதிக்க வேண்டும். இந்த வார்த்தையிலிருந்து எப்படி சம்பாதிக்கிறது? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். வாயில் வச்சு காது வழியாக மனதில் என்ன செய்ய வேண்டும்? பதிக்க வேண்டும். எத்தனை பேர்ட்ட வாய் இருக்குது?
கர்த்தர் சொல்றார், இந்த விசுவாசத்தை சம்பாதிக்கிற பொறுப்பை உன்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். விசுவாசம் ஏதோ வானத்திலிருந்து அதுவும் ஆண்டவர் பொட்டணமா போடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காது. விசுவாசத்தை நீ உருவாக்கணும். யூ மஸ்ட் ஜெனரேட் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். தேவரகமான விசுவாசத்தை நீ ஜெனரேட் பண்ணணும். கவனிங்க, இந்த ஜெனரேட்டர் இருக்குது அருமையானே, அது வேலை செய்து பாருங்க. அது வேலை செய்யறதுனால இங்கே ஜோரை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் நல்ல வசதியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது உருன்னு ஓடிக்கிட்டு இருக்குது மணிக்கணக்கில். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்தை ஜெனரேட் பண்ணு. சும்மா உட்கார்ந்து சோம்பேறியா இருந்துக்கிட்டு என்னையோ நடக்கலையேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இது பண்ணிட்டு இருக்காது. கிறிஸ்தவ ஜெயம் கிடையாது. நடக்கும். எல்லாரும் சொல்லுவோம் நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் வரும், அந்த காரியங்கள் நடக்கும், அந்த வார்த்தைகள் உன்னுடைய சுதந்திரமாக மாறும். ஒரு முயற்சி. அருமையான கவனிங்கள். ஆகவே இந்த வார்த்தைகளை இயேசுவின் காயங்களால் குணமானேன், இயேசுவின் காயங்களால் நான் குணமானேன், இயேசுவின் காயங்களால் நான் குணமானேன். ஒருவேளை அருமையானவர்களே இந்த வியாதியினுடைய அறிகுறிகள் மறையாமல் இருக்கலாம். அதை பற்றி பரவாயில்ல, கண்டிப்பாக மறையும், கண்டிப்பாக மறையும். மறைகிறதுக்கு வழியைத்தான் நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த விசுவாசத்தை உருவாக்கும்படி கர்த்தர் அருமையானவர்களே இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் வாசிப்போம். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அருமையானவர்களே கவனியுங்கள், ஆழமான சில விஷயங்கள். இவர்களுக்கு சுகம் தேவையாக இருக்கிறது. கர்த்தர் சுகத்தை அனுப்பவில்லை. அனுப்பிட்டா ஈஸியாக இருக்குமே அப்படின்னா அநேகர் இப்படி தான் யோசித்துட்டு இருக்கோம். இன்னும் சுகத்தை அனுப்பலையே. கர்த்தர் அனுப்பிட்டேன் தம்பி, அது வார்த்தை வடிவிலே உன் மடியில் என்ன செய்து இருக்குது. அதை எடுத்து வாயில் வச்சு காதில் வச்சு அரைச்சி ஏதோ ஒரு வேலை செய்யும்படி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ சுகம் வரும்னு இப்படி வானத்தை பார்த்துட்டு இருக்காத. சுகம் வார்த்தைக்குள்ளே என்ன செய்யுது இருக்கிறது. கவனியுங்கள். இந்த வார்த்தையில் ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கியா, இது புதுசாக இருக்குது, நாங்கள் சுகத்தை தான் இப்படி எதிர்பார்த்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீங்கள் சொன்னீங்க வார்த்தைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி. கர்த்தர் சொல்றாரு, ஏற்கனவே தந்துட்டேன் உனக்கு. அதான் பைபிளில் போட்டிருக்கு, குணமானீர்கள். என்னைய பொறுத்தளவு குணமாயிட்டீங்க. ஏன்னா நான் தந்துட்டேன். இங்க கர்த்தர் சொல்றாரு, வசனத்தை அனுப்பி ரெண்டாவது குணமாக்கி மூன்றாவது பிரேத குழிக்கு என்ன செய்கிறார், தப்புவிக்கிறார். 3 காரியங்களை பாருங்க. ஒன்று, முதலாவது வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனம் நம்மை என்ன செய்கிறது, குணமாக்குகிறது. எப்பொழுது? அருமையான வாயில வச்சு காதில் வச்சு மனசுல வச்சு இந்த வசனத்தை அருமையான சொந்தமாக்கும் பொழுது, உரிமை பாராட்டும் பொழுது சரீரத்தை அருமையானுடைய அந்த வசனம் குணமாக்க ஆரம்பிக்கிறது. வசனம் தான் குணமாக்குது. கர்த்தர் இன்னைக்கு வந்து குணமாக்க போறது இல்லை. அதனால தான் ஆண்டவரே இறங்க, ஆண்டவரே இறங்க, ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் இறங்க போறது இல்லை, ஒரு நாளும் வரமாட்டார். கர்த்தர் சொல்ற, வசனத்தை இறக்கிட்டேன். நீ இப்போ கண்ணை திறந்து வசனத்தை என்ன செய்யணும், பார்க்கணும். அநேக குருட்டாட்டமான ஆட்களை போல ஆண்டவர் இறங்கி வருவார்னு பார்த்துட்டு இருக்குது இல்லை, வரமாட்டார். அவர் அனுப்பிவிட்டார் வார்த்தையை. இப்போ நீ வார்த்தை என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அந்த வசனத்தை மனிதன் வாயிலே காதிலே மனதில் வைக்கும் பொழுது வசனம் இவனை குணமாக்குகிறது. காரணம், வசனமும் தேவனும் ஒன்று. வசனமும் தேவனும் ஒன்று. தேவன் எதை செய்ய முடியுமோ அதை வார்த்தை என்ன செய்கிறது, செய்கிறது. ஆகவே தேவன் உலகத்தில் இருக்கிற கோடி மக்களுக்கு உதவி செய்யும்படி எல்லாத்தையும் புஸ்தகத்தில் எழுதி உன் மடியில் நினைச்சிட்டாரு, தந்துட்டாரு. தேவன் எப்போ வருவார், எந்த திசையா வருவார், இந்த யோசனையெல்லாம் விட்டு தேவன் ஏற்கனவே வந்து விட்டார். எல்லாரும் கரங்களை தெரிஞ்சுக்க சோதரிப்போம். தேவன் ஏற்கனவே வந்து விட்டார். எல்லா மனிதர்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, நீள கயிறை கர்த்தர் விடுறாரு. உனக்கும் தருணம் இருக்கிறது. நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோன்னு இப்படி பார்த்துட்டு இருக்காத. புஸ்தகம் இருக்கிறதா, கர்த்தர் இருக்கிறார். அருமையான கவனிங்க. ஆகவே வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனம் சுகத்தை சுமந்து கொண்டு வருகிறது. வசனத்தை ஒரு மனுஷன் சொந்தமாக்கும் பொழுது வசனம் மனிதனை குணமாக்கி பிரேத குழிக்கு என்ன செய்கிறது, தப்புவிக்கிறது. ஆண்டவருடைய திட்டங்களை பாருங்க. சீக்கிரமா பிரேத குழிக்கு உள்ள போயிடுறது கர்த்தருக்கு இஷ்டம் இல்லை. காலத்துக்கு முன்னாலே மனிதர்கள் அநேகர் செத்து போகிறார்கள். அது தேவனுடைய திட்டம் இல்லை. பாஸ்டர் நடக்கிறதெல்லாம் எல்லாம் ஆண்டவருடைய சுத்தம் தான் பாஸ்டர் அப்படி பைபிளில் போடல. பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு பிரேத குழிக்கு தப்புவித்து நீடித்த நாட்களால் என்ன செய்கிறார், திருப்தியாக்குகிறார். நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறார்.
இதை சொந்தமாக்க வேண்டியது விசுவாசியுடைய பொறுப்பு. ஒரு விசுவாசி காலத்துக்கு முன்னால செத்து போயிட்டா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நாம் வந்து சொல்லிட்டு இருக்குது இல்லை. ஐயா கொஞ்சம் இந்த வசனத்தை வாயில என்ன செய்யல, வைக்கல. ஆகவே நம்முடைய குடும்பங்கள் தேவனுடைய வார்த்தையின் குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின் பிள்ளைகள். அவர்கள் அருமையானே ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறது போல இருப்பார்கள். வழியை நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், வேற ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ள அருமையானே நம்முடைய குடும்பத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு தாப்பன்மாருடைய ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியான் சொல்றார். ஏன்னா அங்க வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் ஒரு குறைவும் உன் குடும்பத்தில் நினைச்சாது இருக்காது. விரும்பத்தகாத காரியங்கள் மறைந்து போகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான நடக்கிறதெல்லாம் ஆண்டவர் சித்தம் கிடையாது. அநேக விரும்பத்தகாத காரியங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு தான். அதுக்கு ஆதி மனுஷன் இடம் கொடுத்தான். நாம் இன்றைக்கு அதுக்கு தடைகள் போடும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். எப்படி அது தடுக்க போறோம்? வாயில வார்த்தைகளை வைக்கும்போது தான் தீமையில் ஒளிய ஆரம்பிக்கும். ஆண்டவரே இந்த தீமை என்ன விட்டு நீங்கணும் ஆண்டவரே, அப்படி ஜபிக்கிறது இல்லை. வாயில வார்த்தைகளை வச்சா தீமையில் என்ன செய்யும்? ஓட ஆரம்பிக்கும். ஆகவே கவனிங்கள், வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகி நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இங்க ஒரு படைத்தலைவனை பற்றி பார்க்கிறோம். பெரிய பணக்காரன், பெரிய போர் வீரன், ஆளு வாட்டுச்சாட்டமா இருக்கிறான். பாவம், அவனுக்கு வந்து குஷ்டரோகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்ப 2ஆம் வசனம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். பாருங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சீரியா ராஜா இஸ்ரவேல் தேசத்தின் மேலே படையெடுத்து இஸ்ரவேல் மக்கள் அநேகரை சிறைப்பிடிச்சிட்டு வந்தான். அதில் ஒரு சின்ன பொண்ணு அங்கே கைதியா அங்கே வாரான்னு போட்டிருக்கு. அவள் எப்படியோ அந்த நாகமான் வீட்டில் வந்து சேர்ந்துட்டா அங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு. வேலைக்காரியாக இருந்தவா அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு ஒரு நன்மை செய்தா. பாருங்க, என்ன நன்மைன்னா எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தை. ஒரு வார்த்தையை, நல்ல வார்த்தையை கொடுக்குறா. இன்னைக்கு குடும்பங்கள் வாழ வேண்டுமானால் உங்கள் வாய்கள் நல்ல வார்த்தையினால் என்ன செய்யணும்? நிறைந்திருக்கணும். ஆகவே எல்லாம் வார்த்தையின் மூலமாக தான் வேலை நடக்குது என்பதை மனதிலே பதிச்சு செல்லுங்கள். ஆண்டவர் பார்த்து என்னமோ செய்ய போறாரு, எல்லாம் வார்த்தையின் மூலமாக அவர் செய்கிறாரு. ஆகவே ஒரு நல்ல வார்த்தையை, அவா இருக்கிறது வந்து வேலைக்காரி கிடையாது, அடிமை. ஆடு மாடுகளுக்கு கூட சில கொஞ்சம் மதிப்பு இருந்துச்சு, இவங்களுக்கு அந்த மதிப்பு கூட கிடையாது. அதை பற்றிலாம் அவன் நினைக்கல. ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவோம். அவள் சொன்ன அந்த நல்ல வார்த்தையினாலே பெரிய காரியம் நடந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவள் சொன்னா, இஸ்ரவேல் தேசத்திற்கு தீர்க்கதரிசி அந்த எலிசாட்ட போனா இந்த குஷ்டம் நீங்கிருன்னு சொன்னான். அருமையான கவனிங்கள். ஆகவே இப்ப 9ஆம் வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று என்ன போட்டிருக்கு? சொல்ல சொன்னான். எல்லாரும் சொல்லுவோம், சொல்ல சொன்னான். சொல்ல சொன்னான். வேர்ட் ஆஃப் காட். பாருங்கள், வார்த்தை தான் அங்கே காரியங்களே நடக்குது. ஒரு பெரிய குஷ்டரோகி மேலேருந்து கீழே வரைக்கும் நாறிட்டு இருக்குது. அவனுடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே எல்லாம் மாறிவிட்டது. வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை. ஆகவே யோர்தானில் போய் 7 நேரம் முங்கி எழும்புப்பா, நீ சுத்தமாகி விடுவாய் என்று ஒரு வார்த்தையை எலிசா சொன்னான். அந்த வார்த்தை தேவ வார்த்தை. கவனிங்கள், தேவன் வார்த்தைகள் மூலமாக தான் செயல்படுகிறார் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ளணும். ஆகவே இந்த வார்த்தை வந்த மாத்திரத்தில் இங்கே நாகமானுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சுன்னு போட்டிருக்கு. ஏன்னா இவன் வார்த்தையை எதிர்பார்க்கல. நீங்கள் வார்த்தையை எதிர்பார்க்கிறீர்களா இல்லையா? இதை பொறுத்தா உங்களுடைய எதிர்காலம் என்ன செய்யிருக்கிறது? அமைந்திருக்கிறது. குஷ்டமா வந்தான், அதே குஷ்டத்தோட திரும்பி போறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டான். ஏன்? வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காத ஒரு உள்ளம், வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காத ஒரு மனது,
வார்த்தை அன்இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப முக்கியம் கிடையாது. என்ன என் பேச்சு தானே, மனுஷன் தான் இன்றைக்கி என்னத்தையும் பேசுகிறான், 5 நிமிஷம் கழித்து அடுத்தால மாற்றி பேசுகிறான். அதான் சீர்கட்டு போய் கிடக்கு இந்த உலகம். இப்படி வாழ்வு வர வேண்டுமானால், குஷ்டம் தொலையணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும்னா வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். மனதை, அதில் நாகமானா இருந்தாலும் சரி, எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, இது தேவாதி தேவனுடைய வார்த்தை, மரியாதைக்குரிய ஒன்று. நாகமான் சொன்னோடனே ரொம்ப ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. நம்ம யாரும் ஸ்பெஷல் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைக்கு முன்னாலே சிரத்தை தாழ்த்தும் பொழுது, காதை சாட்சி கொடுக்கும் பொழுது வாழ்வு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நாகமானுக்கு கோபம் வந்துருச்சு பாருங்க, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய், அவன் அந்த எலிசா வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று என்ன செய்தேன்? நினைத்திருந்தேன். ஐயாவுடைய நினைப்பு எப்படின்னு சொன்னால், எலிசா வேக வேகமாக ஓடி வருவார். ஏன்னா நாகமான் வந்திருக்காரு, படைத்தலைவர். அதனால் வீட்டுக்குள்ளே உட்காரப்படாது. அப்படியே கட்டின வெட்டியோடு டக்குன்னு எழுந்து எலிசா வெளியே ஓடி வந்து தன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீண்ட ஜெபம் ஒன்று வானத்துக்கு நேராக ஏறெடுத்து 3வது இவரை தொட்டு தடவி அப்படி சுகமாக்குவார்னு இவர் நினச்சிருந்தார். இவர் நினச்சபடி என்ன செய்யலை, நடக்கலை. நீங்கள் நினச்சபடி நடக்காது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ உன் நினைவை தேவனுடைய நினைவுக்கு நேராக என்ன செய்யணும்? திருப்பிக்கணும். அங்கே தான் வாழ்வு இருக்குது. அதுதான் கோயிலுக்கு வரோம். ரசிக்கப்பட்டால் போதாது, அதுக்கப்புறம் நம்ம நினைவுகளை தேவனுடைய நினைவுக்கு நேரம் நினைச்சணும், திருப்பணும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாய் உன்னை குறித்து என் நினைவுகள் உயரமாக இருக்கிறது. நாகமானே, நீ வந்து குஷ்டரோகியாய் கல்லறைக்கு போகிறது என்னுடைய திட்டம் கிடையாது. நீ நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வார்த்தைக்கு நீ சிறந்தாழ்த்தணும், செவியை சாட்சி கொடுக்கணும். கர்த்தருடைய சத்தம் வரும்பொழுது மரியாதை கொடுக்கணும். கவனிங்க. ஆகவே நான் நினைச்சிருந்தேன் சொல்லி கடும் கோபமாக புறப்பட்டு போயிட்டான்னு போட்டிருக்கேன். இப்போ அடுத்த வசனம் வாசிப்போம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாக இருக்கு, இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கணும், தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி எப்படி போனா? உக்கிரத்தோட திரும்பி போனான்னு போட்டிருக்கேன். எலிசாட்டை வந்து ஆசீர்வாதத்துக்காக வந்துட்டு கடைசியில் உக்கிரத்தோடு திரும்பி போனான். ஆனால் அவன் ஊழியக்காரர் கொஞ்சம் பேர் இருக்காங்க, வேலைக்காரங்க, அவங்க கொஞ்சம் புத்திசாலிகள், வார்த்தையை பற்றி கொஞ்சம் அறிவு உள்ளவர்கள், உண்மையான புத்திசாலிகள். பாருங்க, அவன் சொல்கிறான், அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சத்தமாச்சிங்க சொல்லி இருந்தால் கவனிங்க, வார்த்தை சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவோ? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே வாசிங்க சொல்லும்போது அதை நீர் செய்ய வேண்டியது எவ்வளவு அவசியம். கவனியுங்கள். ஆகவே வேலைக்காரனுக்கு கொஞ்சம் அறிவு இருந்திருக்கு, கடவுள் எப்படி வேலை செய்கிறாருன்னு சொல்லி. தீர்க்கதரிசியுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று நம்பினான். அந்த வார்த்தையை வச்சு ஏதோ ஒன்று செய்தா கண்டிப்பாக குஷ்டம் மறையும் என்று வேலைக்காரர்கள் அறிந்திருந்தார்கள். நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. அருமையான கவனியங்கள். இங்கே கொஞ்சம் வேலைக்காரர் இருக்கான், அவன் சொல்கிறான், பெரிய அந்த மலையை பிடிங்கி அங்கே போடுன்னா கூட நீ செஞ்சிருப்பீரியா, சொன்னால் செஞ்சிருப்பீர். இப்போ ஒரு சின்ன காரியத்தை தான் சொல்லியிருக்காரு. 7 நேரம் முங்கி என்ன செய்யுங்க எந்திரின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு தானே, இதை செய்ய வேண்டியது தானேன்னு சொன்னாங்க. அவனுக்கு கொஞ்சம் புத்தி வந்துருச்சு. டக்குன்னு போனான், பட்டுன்னு 7 நேரம் முங்கினான். 7வது தடவை எழுந்து பார்த்தாச்சுன்னு சொன்னால் மாம்சம் சிறு பிள்ளைகளுடைய மாம்சத்தை போல இருக்கிறது. ஆறு நேரம் இல்லை, 5 நேரம் இல்லை, எனக்கு 3 நேரம் முங்கினா போதுன்னு நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறது முக்கியம் கிடையாது. அவர் என்ன நினைக்காரு, என்ன சொல்லியிருக்காருங்கிறது தான் முக்கியம் உனக்கு. எதிர்காலம் எத்தனை பேர் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? 7 நேரம்னா 7 நேரம், வேற பேச்சே கிடையாது. நோ கொஸ்டின். கேள்வி இருக்கிற பிசினஸுக்கு மனிதனுக்கு உரிமையே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் தேவனுடைய பார்வையில் தூசி, ஒண்ணுமே கிடையாது. இவளெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வேணும். we are nothing தேவனுடைய பார்வையில். வார்த்தை என்று சொல்லும் பொழுது தூசியில் தூசி நாம. அது கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதான் ஏலி அந்த சாமுவேலுக்கு சின்ன வயசுல படிச்சு கொடுத்தான். சாமுவேல், நாளைக்கு நீ பெரிய தீர்க்கதரிசியா இருக்கணும்னு சொன்னான். கர்த்தர்ட்ட அடிக்கடி இப்படி சொல்லுப்பா, கர்த்தாவே சொல்லும் அடியேன்
கேட்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அடியேன்னு பேசுவேன், நீங்கள் பொறுமையாக நினச்சிங்க, கேளுங்க ஆண்டவரே. 1.25 மணி நேரம் பேசுவேன். அதுக்கு ஒரு கடைசியில் சொல்லுவேன், இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான பதிலை தாங்கன்னு சொல்லுவேன். அதுவே நீங்கள் கேட்கணும். இதுதான் நீ கிறிஸ்தவரம் கத்தட்ட சொல்லிக்கிட்டு இருக்குது. கத்த சொல்ல ஷடாப், மூடுவாய மூடிட்டு நான் என்ன சொல்கிறேன்னு நினச்சி காதை சாச்சு கேளு, அதுபடி செய்யி. ஐயோ, நீ கிறிஸ்தவர் பண்ணுற பிரசங்கள்லாம் கர்த்தர் கேட்குறாருன்னா, கர்த்தரை போல் நீடி சாந்தமுள்ள ஆள் யாருமே இருக்க முடியாது என்பதற்கு அதான் ஆதாரம். அதான் ஆதாரம். கர்த்தர் நல்லவர்களுக்கு ஆதாரம் என்ன பிரதர்? நம்ம ஆட்கள் தான். நமக்கு கொஞ்ச நேரம் கூட தாங்க முடியல பாருங்க. சாப்பாட்டு மேஜையில் உட்காந்துருக்கான், அங்கேருந்து ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே அர்ஜென்டினாவை ரட்சியும் ஆண்டவரேங்க. இங்கே அவன் பசியில் செத்துக்கிட்டு இருக்கான். ஆப்பிரிக்கா தேசத்தில் மக்கள் அழிகிறார்கள் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் ஆகாரம் கூட ஆண்டவரே. முடிக்கிறதுக்கு முன்னாடி 3/4 மணி நேரம் சோறெல்லாம் ஆறி போச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு அவனுக்கான அவன் அஞ்ஞானி, அவன் மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பேர் ஜெபம். அருமையால் கவனிங்க, ஜெபங்கிறது அருமையால் காதை சாச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுபடி செய்கிறது. வார்த்தையை சொந்தமாக்கும் பொழுது பதிலை சொந்தமாக்கி கொண்டீர்கள். வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள், திராட்சரசம் வந்து விட்டது. எப்படி வந்துச்சுங்கிறது தெரியல. அது எப்படியும் அவர் செய்வார் உங்கள் வாழ்க்கையும் அப்படிதான். எப்படி செய்ய போறாரு? அது உன் வேலை கிடையாது. என்ன சொன்னார் அதுபடி என்ன செய். ஆகவே ஜெபத்துக்கு இந்த வார்த்தைக்கு மிகுந்த தொடர்பு இருக்கிறது. இதுபடி செய்துக்கிட்டே போனீங்கன்னா பதில் வந்துக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். இன்னைக்கு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பதிலே வரமாட்டேங்க. அந்த ஆண்டவர் கடைச்சா இருக்காரு. கேட்டீங்களா? செஞ்சீங்களா? அதான் கேள்வி. ஆண்டவரை பற்றி நோ ப்ராப்ளம் வித் காட். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரி சோதரிப்போம். ஆகவே ஒரு சிறுபிள்ளையினுடைய மாம்சத்தை போல அவனுடைய மாம்சம் மாறிவிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான செய்ததெல்லாம் என்ன செய்தான்னு சொன்னால், அவருடைய சொல்லப்பட்ட வார்த்தைகளை காதில் தெளிவாக கேட்டாங்க, அதுபடி செய்தாங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், முதலாவது காதில் அதை கேட்டு, ரெண்டாவது வாயில் அதை செய் வை. ஏன்னு சொன்னால், இதை பேச பேச பேசத்தான் அது உனக்கு முக்கியமாக தெரிகிறது. இதை பேச பேச பேசத்தான் ஆவியானவர் அது மூலமாக ஒரு வேலை செய்கிறாரு. மனிதனும் தேவனும் சேர்ந்து கூட்டாக செய்கிற ஒரு வேலை தான் இந்த ஜெபம். ஜெபத்துக்கு பதில் வர்றதுங்கிறது. நம்ம சும்மா அப்படி நின்றுட்டு கையை நீட்டிக்கிட்டு ஆண்டவர் பார்த்து ஏதாவது போடுவாருங்க. அது பிச்சைக்கார ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, இங்கே வா, என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையில் ஒரு வேலை செய். நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசாச தலைமையில ஏறி என்ன செய்வோம்? மிதிப்போம், ஜெயம் எடுப்போம். ஏசு ஜீவிக்கிறான் இந்த உலகத்துக்கு என்ன செய்வோம்? காட்டுவோம். இப்படிப்பட்ட தேவன் ஜீவிக்கிறான் இந்த உலகத்துக்கு காட்டுவோம். அந்த தேவன் வார்த்தையின் தேவனுக்கு வா, என் கூட சேர்ந்து ஒரு வேலை செய்யணும் கர்த்தர் கூப்பிடுறாரு. ஆவிதான் சோம்பேறிகளா கிறிஸ்தவ ஜீவிதத்தில் இருக்கும்படி கர்த்தர் அழைக்கவில்லை. ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கணும். அருமையான இந்த வார்த்தையை பற்றி சில காரியங்கள் நமக்கு முக்கியமாக தெரியும் பொழுது அருமையானவர்களே, ஆசீர்வாதம் உங்களுடைய பங்காக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை எப்படி கேட்டு கவனிங்க. காது வழியா முதலாவது கர்த்தர் வந்து டச் பண்றாரு. அன்னைக்கு நாகமானுக்கு காதுல வார்த்தை விழுந்தது, யோர்தானுக்கு போ, 7 நேரம் மூங்கு. அவ்வளவுதான், குஷ்டரோகிக்கு வாழ்வு மலர்ந்து விட்டது காது வழியா. பாருங்க, ஆகவே காது வழியா தான் கர்த்தர் வாழ்வை அருமையான ஆரம்பிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, எப்படி கேட்டு? கவனமாய் கேட்டு. அருமையான கவனியுங்கள். ஆகவே கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாகிய, எல்லாரும் சொல்லும் கரங்களை வைத்து, நீரே என் பரியாரியாகிய கர்த்தர். மறுபடியும் சொல்லுவோம், நீரே என் பரியாரியாகிய கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பல சமயங்களில் அந்த ஒரு பகுதியை மாத்திரம் தனியாக எடுத்துட்டு இயேசுவே என் பரியாரியாகிய கர்த்தர்னு சொல்லணும், கரெக்டு. ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்குது, என் வசனத்தை கவனமாக என்ன செய்து கேட்டு 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 முக்கியத்துவம் கொடுத்து கேட்டு வாயில் வச்சு மனசில் வச்சு அதை முக்கியம் நினைச்சு கூடிய வரைக்கும் அந்த வசனத்தின்படி செய்யறதுக்கு பிரயாசப்படும் பொழுது, நானே உன் பரியாரியாகிய கர்த்தர்.
நானே உன் பரிகாரியாய் கர்த்தர். ஆகவே கர்த்தர் ஒரு கண்டிஷன் அங்கே கொடுத்துட்டு தான் நான் உன்னை குணமாக்குவேன்னு கற்று சொல்லியிருக்க பார்க்கிறோம். இவர் ஒரு டாக்டர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்க எப்படி குணமாக்குறாருன்னா ஒரு மருந்து வச்சிருக்காரு. இது என்ன மருந்துன்னு கேட்டால் அவருடைய வார்த்தை. டாக்டர் இருக்காரு, அருமையான பிள்ளை, ஒரு மெடிக்கல் கிட் வச்சிருக்காரு. நம்ம டாக்டர்லாம் அதுக்குள்ளே மருந்து வச்சிருக்காங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அப்படி தான் அந்த கிட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க விசிட்டிங்க்கு. இப்போல்லாம் டாக்டர்ஸ் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த நாட்களில் வீடு வீடாக போய் இந்த மாதிரி கூப்பிட்ற இடங்களுக்கு அந்த கிட்டை தூக்கிட்டு போவாங்க. உள்ள மாத்திரை மருந்து இருக்குது, டாக்டர் கொடுக்குற மருந்து இருக்கிறது. இந்த தேவன் ஒரு கிட்டை தூக்கிட்டு வராரு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் அவருடைய வார்த்தை. அந்த டாக்டர்கிட்ட 10 மாத்திரை இருக்கும், இவர்கிட்ட ஒரே ஒரு மருந்து தான், குரு மருந்து, அரு மருந்து. அது உன்னை குணமாக்குற மருந்து. அந்த டாக்டர் 10 மாத்திரை தூக்கிட்டு வந்தாலும் தோற்று போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த டாக்டர் ஒரே மருந்து தான் தூக்கிட்டு வராரு, தோற்று போகிற வாய்ப்பே கிடையாது. எப்போதும் ஜெயந்தான் காரணம். அந்த ஒரு மருந்து உடலுக்கெல்லாம் மருந்தாம்னு போட்டிருக்கு. உடலுக்கெல்லாம் மருந்தாம். இந்த கர்த்தரும் ஒரு மருந்து கொடுத்து தான் உங்களை என்ன செய்கிறாரு, குணமாக்குறார். என்ன மருந்துன்னு கேட்டால் அவருடைய வார்த்தை. இப்போ வார்த்தை முக்கியம் இல்லை. நீங்கள் யோசித்தீங்கன்னா வார்த்தை பேசும்போது இங்கே பெக்க இப்படி பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படி இருந்தால் வாழ்வு இல்லை. ஆகவே எனக்கு அநேருக்கு பிரசங்கன்னா ஒரு சும்மா ஒரு அற்பமான காரியம் நினைக்கிறான். என்னை கனகீனம் பண்ணுகிறவனை நானும் கனகீனம் பண்ணுவேன். ஒன்று தொட்டு இருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்காலம் வேணும்னு சொன்ன கர்த்தர் அவருக்கு நன்மை வேண்டுமானால் வார்த்தையை கனம் பண்ண வேணும். சின்னவன் பேசினாலும் சரி, பெரியவன் பேசினாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். இவன் மூலமாக கூட கர்த்தர் என்னை குணமாக்க முடியும், ஒரு நன்மை செய்ய முடியும், நான் எதிர்பார்க்கிற அந்த பதிலை தர முடியும். கவனிங்கள், இவளெல்லாம் தேவை 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 என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வாசிப்போம் நீதிமொழியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22. வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு ஜீவனும் என் உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமாம். மறுபடியும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தை எனக்கு ஜீவனும் என் உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமாம். கவனிங்க, ஆரோக்கியமாம் என்ற பதம் ஆங்கில வேதாமத்திலே மருந்தாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, மெடிசைன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழில் ஆரோக்கியம் போட்டிருக்காங்க, ஆங்கிலத்தில் மருந்து என்று வருகிறது. கர்த்தர் சொல்றாரின் வார்த்தைகள் உனக்கு ஜீவனும் உன் உடலுக்கெல்லாம் மருந்தாம். கவனிங்க, ஆகவே கடவுள் ஒரு மருந்தை வச்சு குணமாக்குகிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நேரடியாக அவர் ஏதோ செய்ய போறாருன்னு நினைச்சிட்டு தான் மக்களுக்கு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரை கீழே இறக்கணும் பிரதர், விடப்படாது, நீ இறங்கவே மாட்டார், மறந்து விடுங்கள். அவர் இறக்கி விட்டார். எதை இறக்கி விட்டார்னா அவருடைய மருந்தை என்ன செய்திருக்கிறாரு, இறக்கி இருக்கிறாரு. இப்போ நல்ல புத்தி தெளிந்து அருமையான வசனத்தின்படி கர்த்தாவே உமக்கு நன்றி, நீர் வரல நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை வந்து விட்டது, நீர் வந்து விட்டீர், நம்முடைய சுகமும் என்ன செய்ய விட்டது, வந்து விட்டது. நீர் தனிப்பட்ட ரீதியில் வர வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. அருமையான கவனிங்க, மருந்தை அனுப்பி தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் குணமாக்குறார் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த காலத்திலலாம் மருந்து பலவிதமாக போடுறாங்க, இன்ட்ராபீனஸ் இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க, பலவிதமான வழிகள் இருக்கிறது. அந்த காலங்களில் சாலமோன் காலத்தில் மருந்தை ஒரு வழியாக தான் போட்டாங்க, வாய் வழியாக தான் நினைச்சுதாங்க போட்டார்கள். அந்த கருத்தில் தாங்க எழுதப்பட்டிருக்கிறது, என் வார்த்தைகள் உடலுக்கெல்லாம் மருந்தான். டாக்டர்கிட்ட போகிறோம், மாத்திரையை கொடுக்காரு, மாத்திரை எடுத்து வாய் வழியாக நினைச்சிக்கிறோம், போடுகிறோம், கரெக்டாக போடுறோம். சாப்பாட்டுக்கு பின்னால் 3 வேளை சொல்லும்போது கரெக்டாக அருமையான சொன்ன மாதிரி செய்கிறோம். கர்த்தர் சொல்றார், நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக செய், கருத்தாயிரு, நான் ஒரு டாக்டர், உன்னுடைய நல்வாழ்வில் அக்கறை உள்ளவர், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், உன் சரீரம் நல்லா இருக்கணும்னு என்னைய போல அக்கறைப்படுகிற ஒரு ஆளை நீ கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீ என் வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கணும், கவனமாக கேட்கணும், என்ன கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை கவனிங்கள் அருமையானவர்களே. ஆகவே எடுத்து வாயில் போடுறாங்க பாருங்க. அவ்விதமாக தான்
அது வியாதியை சுகமாக்குறது. இப்போ கர்த்தர் இப்போ சொல்றாரு, நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், என்னுடைய தழும்புகளால் நீ சுகமானாய், சுகமானாய். கர்த்தர் சொல்றாரு, வாயில போடு, வாயில போடு. இங்கே தான் ஆரம்பிக்குது. அருமையான கவனிங்கள். வாயில் அது போட 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 காது வழியாக மனதில் போய் உள்ளே நமக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் பெருக ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் இல்லாத சில விசுவாசம் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. ஷோமாயிட்டேன், ஷோமாயிட்டேன், கர்த்தருடைய வார்த்தை என்னை குணமாக்கி கொண்டிருக்கிறது. ஷோமாயிட்டேன், நான் வியாதிக்காரன் கிடையாது, நான் சுகவான், நான் சுகவான், நான் சௌக்கியவான், நான் ஆரோக்கியவான். கர்த்தருடைய வார்த்தை என்னை குணமாக்குகிறது. இவைகள் அருமையான வாயில் இது வைக்கும்பொழுது மனிதனுடைய மனதில் இது தோன்ற ஆரம்பிக்கிறது. இதுதான் அருமையான சுகத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பலிதம் ஆக்குறது என்பதை தெரிந்து கொள்ளும். கூப்பாடு போடுறதுல கூப்பாடை நிறுத்திடுங்க, கவலையை நிறுத்தி விடுங்கள். கவலைப்படுறதுக்கும் சோமாருக்கு என்ன சம்பந்தம்? கவனிங்க, ஓன்னு கூப்பாடு போடுறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கர்த்தர் சொல்ற, நிறுத்து. மூடத்தனமான காரியங்களை செய்யாது, அது தூக்கி தூரத்தள்ளு. புத்தியான காரியங்களை செய்து காதை சரியாக சாய்த்து கேட்டு வாயில் வை, விடாதபடி விடாதபடி சோர்ந்து போகாதபடி திரும்ப திரும்ப வைப்பானால் என்ற மருந்து நிச்சயமாகவே உன் உடலுக்கெல்லாம் மருந்தாம். என்ற வார்த்தை உன் உடலுக்கெல்லாம் மருந்தாம் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அருமையான பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. அவருடைய வார்த்தை நிச்சயமாகவே உங்களை குணமாக்கும். எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுவோம், நீரே என் பரிகாரியாய் கர்த்தர், உம்முடைய காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகவான், நான் ஆரோக்கியவான், நான் சௌக்கியவான், நான் சமாதானவான், நான் பலவான். இயேசுவின் காயங்களால் ஏற்கனவே நான் சுகமானேன். எல்லாரும் கரங்களை சுகத்தை சோதரிப்போம். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஜெபங்கிறதுல கர்த்தர் உங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். நீங்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிற காட்டிலும் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று அவர் 100 மடங்கு அதிகமாக விரும்புகிறார். ஆண்டவருக்கு சித்தமா இஷ்டமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கவனிங்க, அவர் விரும்புகிறார். ஆனால் நீ அவரோடு சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி ஒத்துழைத்து சில காரியங்களை அருமையான தீவிரமாக செய்யும் பொழுது இது பலிக்க ஆரம்பிக்கும். இந்த மருந்தை என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், பத்திரமாக ஆட்கள் அதை எடுத்து பத்திரமா ஷெல்ஃபில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி அருமையான வார்த்தையை எடுத்து உள்ளத்துக்குள்ளே வைத்து காதில் வைத்து வாயில் வைக்கும் பொழுது சுகம் மாத்திரமல்ல, அருமையான எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வார்த்தையின் மூலமாக தான் அவனுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. ஆசீர்வாதங்கள் தப்ப மாட்டீர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். பரலோக பிதாவை நன்றி நாம் துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக நம்ம துதிக்கிறோம் கர்த்தாவே, இரக்கத்துக்காக நம்ம துதிக்கிறோம், உடைய காருண்யத்துக்காக நாம் துதிக்கிறோம். கல்வாரி சிறுவிலே உண்மையே தந்தீர், இந்த வார்த்தையிலே கர்த்தாவே மருந்தாங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நமக்கு நன்றி. உடம்பெல்லாம் குணமாக்கும்படி சாகும் வரை குணமாக்கும் வல்லமை வார்த்தைகளை வைத்திருக்கிற கர்த்தாவே, இவளை நாங்கள் புரிந்து கொள்ள பரிசுத்தாவே அவனுக்கு உதவி செய்வீராக. எல்லா வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவினால மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபிக்கப்படுவதாக. சுகத்தையும் பலத்தையும் நீடியாயும் இயேசுவின் நாமத்தினாலே சோந்தரிக்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். எல்லா பிசாசின் கிரீடை நிராகரிக்கிறோம். அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் எங்களுடைய பங்கு, ஆரோக்கியம் எங்களுடைய பங்கு, சௌக்கியம் எங்களுடைய பங்கு, நீடிய வாழ்வு எங்களுடைய பங்கு என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. சொன்னபடியாகும் சொன்னீரே, வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. அவிதமாய் செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தேவனை ஆராதித்து அற்புதங்களை பெற்றுச் செல்கின்றனர். உங்கள் அனைவரையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும். எங்களது முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 625003. தொலைபேசி எண் 0452 2380 எங்களது இணையதள முகவரி www.livingwordmadurai.org.